मैं எழுதிய அல்லாஹ் ஃபலா முதில் அல்லாஹ் ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்பிற்கினிய மாணவ மாணவியரே, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏழு சிந்தனை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாணவருக்கான பொது தேர்வு எழுதுவது எப்படி என்ற இந்த புரோகிராமை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாம் எல்லாம் சிறு வயதில் இருந்து பாடங்களை கற்று வந்திருக்கின்றோம். 1ஆம் வகுப்பில் இருந்து 9ஆம் வகுப்பு வரை நாம் தேர்வு எழுதியிருப்போம். அந்த தேர்வுகள் எல்லாம் பார்த்தோமையானால் அந்தந்த வங்கிகளிலேயே திருத்தக்கூடிய அந்த தேர்வாகத்தான் இருக்கும். ஆனால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை மாநில அளவிலே இருக்கக்கூடிய பொது தேர்வாகத்தான் இருக்கும். அந்த தேர்வை நாம் எவ்வாறெல்லாம் கையாளுவது, அந்த தேர்வை எழுதும் போது நாம் என்னென்ன யுக்திகளை நாம் கையாளுவது என்பது பற்றிய சந்தேகங்களை எல்லாம் இப்பொழுது நாம் தேர்வை தீர்த்துக் கொள்ளக்கூடிய தருணங்களை இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று. ஆக கற்றவர்கள் நிச்சயமாக கல்லாதவர்களுக்கு வேறுபடுத்திதான் இருப்பார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே கல்வி என்பது மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த கல்வியை பயனுள்ள வகையிலே அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரோகிராமை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்பொழுது நமது மத்தியிலே சபி என்பவர், இவரை பார்த்தாலும் மாணவர்கள், இவர் நம்ம கிட்ட கல்வியை பத்தி தேர்வு எழுதுறத பத்தி எடுத்து சொல்றாருன்னா இவரை பார்த்து நாம பாடம் படிக்கிறோம். எப்படி பாடம் படிக்கிறேன், நம்ம இந்த பருவத்துல 4 பேருக்கு சொல்லக்கூடிய அளவுல நாம இன்னைக்கு கற்றுக்கு போற இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் மறந்துடாம இதை அதிகமா ஞாபகம் வச்சு நாம பரிசீல தேர்வு நம்ம நல்லபடி எழுதுன்னு சொன்னா நாம அதை விட ஒரு பிஓ ஒரு எம்காமோ அதை விட அதிகமாக இதை படிக்கலாம். இதை ஏன் நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல நாங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கும்போது அங்க இன்ஜினியர் இருப்பாரு, நம்ம அவருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 500 பேர் இருந்தாலும் வச்சிருக்கீங்கன்னா 499 பேர் கேட்டு சொல்லுவாங்க, நான் 10வது படிச்சிருக்கேன், நான் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சமுதாயம் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கின்றது. ஆகவே இதை நம்ம ஒரு கையில எடுத்து இன்றைக்கு உள்ள சமுதாயத்துக்கிட்ட நம்ம கல்வியை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்ல முறையில் எடுத்து அதிக மதிப்பெண் பெற்று இன்னும் எத்தனையோ துறை இருக்குது. ஏன்னா கல்வினால எத்தனையோ துறைகள்ல நம்ம முன்னேறணும். சபி என்பவர் இப்ப உங்ககிட்ட ஒரு தேர்வை எப்படி எழுதுறது, ஒரு தேர்வு எழுத போகும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாருன்னா அதை எப்படி கையாளுறது, தேர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாடங்கள் எல்லாம் படிக்கிறது, தேர்வுல உட்கார்ந்து இருக்கும் போது சின்ன கேள்விக்கு முதல்ல விடையளிக்கிறதா அல்லது பெரிய கேள்விக்கு முதல்ல விடையளிக்கிறதா, இந்த போன்ற எல்லா கேள்விகளும் உங்களுக்கு விளக்கமாக விளக்கிப்பாரு. இன்ஷா அல்லாஹ் கேட்டு அனைவரும் பயனடைவாரு. அன்பு கேட்டு வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.